அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பினுடைய தொடர்ச்சியாக கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் அகலிகை படலம் பார்க்குறோம். இந்த அகலை படத்தில் விஸ்வாமுத்திரர், ராமன், லக்ஷ்மணும் மூவரும் மிதிலை நகர் அடைகிறாங்க, சோலை அடைகிறாங்க. இது எல்லாம் அடைஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா மிதிலை நகரத்துக்கு புறத்தே இருக்கக்கூடிய ஒரு கருங்கல்ல பார்க்குறாங்க. அந்த கருங்கல் பார்த்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ராமனுடைய கால்துகள் பட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ராமனுடைய பெருமையை உலகிற்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக கம்பர் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாரு. மனையின் மாட்சி அளித்தே இளிமா தவன் பண்ணி கனையும் மேடு. அப்போ ஒரு வெள்ளிடை மேலே ஒரு கருங்கல் ஒன்றை பார்க்குறாங்க. அந்த கருங்கல்ல ராமனது கால்துகள் கதுவை உண்ட பேதமை மயக்கி அற வேறுபட்டு பண்டை வண்ணமாய் நின்றனன் அகலிகை. அப்போ அந்த கால்துகள் படுது. ராமனுடைய கால்துகள் பட்டோனையே அகலிகை தன்னுடைய பழைய பெண்ணுருவை அடைகிறார். பழைய பெண்ணுருவு அப்படின்னா அழகே உருவான, அகலிகை அப்படின்னா மொத்த அழகும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பேரழகு அப்படின்னு சொல்லலாம். அந்த அழகே உருவான அகலிகை அவளுடைய பழைய உருவத்தை பார்க்குறாரு. அப்போ பார்த்தப்ப கல்வுரு தவிர்த்தி இந்த ஒரு வரி பார்த்தீங்க அப்படின்னா கம்பனுடைய முழு காப்பியத்தினுடைய சாரத்தையே அகலிகை ஏன் அப்படிங்கிறத இங்கே காட்சிப்படுத்தி இருப்பாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அகலிகையினுடைய வரலாறை இவங்க கல்லா இருந்தவங்க எப்படி திடீர்னு மானிட உருவம் பெற்ற உடனே பேரழகா இருக்கக்கூடிய இவங்களை பார்த்தோன்னே யார் இவங்க ஏன் இப்படி ஆனாங்கிற ஒரு வரலாற்றை விஸ்வாமுத்திரர்கிட்ட ராமன் கேட்கிறான். அதான் எதனால அகலிகை கல்லானா விஸ்வாமுத்திரன் ராமனுக்கு அகலியின் கதையை உணர்த்துற. அப்புறம் எடுத்து சொல்றாரு எதனால இந்த பெண் கல்லா மாறினா அப்படிங்கிறத சொல்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்திரனுடைய மையல். ஏன் அப்படின்னா அவ ஆசைப்படுறா. அகலிகை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரழகா இருக்கா, எல்லா அழகும் ஒட்டுமொத்த அழகும் இருக்கக்கூடிய ஒரு பேரழகா இருக்கா. அவளை திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்படுறா. அதுதான் இங்க சொல்லுவாரு. குவிசத்து அண்ணல் நவ்வி போல் விழியனல் அகலிகையை நாணுக மன்மதன் சரம் பாய மையலால் அறிவு நீங்கினான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவளை அகலிகையை திருமணம் செய்யணும் அப்படின்னு இந்திரன் ஆசைப்படுறா. அந்த ஆசை நிறைவேறாம நீங்க பாத்தீங்க அப்படின்னா கௌதம முனிவருக்கு மனைவியாக அகலிகை வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முனிவருக்கு தேவையான பணிவிடைகள் செய்து ஒரு தர்ம பத்தினியாக திகழ்ந்துட்டு இருக்கிறா. இந்த சூழல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்திரன் அகலிகை மேல விருப்பம் கொள்றா. இந்த விருப்பம் என்ன ஆகுது, பேராவலாகுது. இந்த பேராவல் மையலா மாறுது. அப்ப என்ன பண்றா, எப்படியாவது அகலிகையை நாம அடையணும் அப்படின்னு ஒரு விருப்பம் கொள்றா. கௌதம முனிவர் தினந்தோறும் பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றங்கரையில போய் நீர் ஆடிட்டு வருவது வழக்கம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எப்படியாவது அகலியை அடையணும் அப்படிங்கிற இந்திரனுடைய நோக்கம் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கௌதம முனிவர் அங்கிருந்து நீராடுறதுக்கு சென்றதுக்கு அப்புறம் கோழி போகக்கூடிய சூழல் நீராட செல்றப்ப கௌதம முனிவர் போலவே உருவம் கொண்டு இந்திரன் வர்றான். எப்படி வர்றாங்க, பொய்யிலா உள்ளத்தான் கௌதமர் உருவம் கொண்டு புக்கான் காம புதுமண மதுவின் தேரல் உண்டான். இப்போ காமத்தை அதிகப்படுத்தக்கூடிய மதுவினுடைய தேரலை அதிகமாக உண்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வர்றா, கௌதம முனிவருடைய தோற்றத்தை போல. ஏன் அப்படின்னா தேவர்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த உருவத்தை அடையக்கூடிய வரம் பெற்றவர்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்திரன் அகலியை அடைவதற்காக கௌதம முனிவருடைய உருவத்தை எடுத்து அப்படியே வர்றாங்க. வந்து என்ன பண்றா, அவர் நீராட சென்ற சூழல்ல போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அகலிகையோடு உள்ள இருக்கிறா, உடன் இருக்கிறா. அப்படி உடன் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்திற்கு அப்புறம் கௌதம முனிவர் வர்றார். உணர்ந்த பின்னும் தாழ்ந்தனன் இருக்க முக்கணன் அணைய ஆற்றல் முனிவன் முடுகி வந்தான். அவர் போய் நீராடிட்டு விரைவா வர்றாரு. வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அகலியை இந்திரனும் இருக்கக்கூடிய சூழல். இந்த சூழலை கண்டோன்னே கௌதம முனிவருக்கு மிகுந்த கோபம் ஏற்படுது. அந்த கோபம் என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாபமாக மாறுது. தன்னுடைய தோற்றத்தை போலவே இருக்கக்கூடிய இந்திரனை பார்த்தோன்னா இந்திரன் அகலியை விட்டு நீங்கி செல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னா சாபமிடுறார். அப்ப வந்திருப்பது யார் என்று கூட உணராத முடியில் இந்த சூழல்ல நீ இருக்கக்கூடிய இது பார்த்தீங்க அப்படின்னா நீ இன்று முதல் கல்லாக போவாய் அப்படிங்கிற ஒரு சாபத்தை கௌதம முனிவர் தன்னுடைய மனைவிக்கு கொடுத்துட்றார். அப்படி கொடுத்த உடனே அதற்கான விமோசனமா என்ன வேணும், எந்த ஒரு தப்புக்கும் ஒரு மாற்று வழி இருக்கும் அப்படிங்கிற பிறகு கேட்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்கு தசரத மைந்தன் இந்த உலகை ரட்சிக்கக்கூடிய ராமன் வந்து ராமனுடைய கால்துகள் படும்போது நீ மீண்டும் பழைய உருவத்தை அடைவாய் அப்படின்னு சொல்ற. இந்த பக்கம் தவறு செய்த இந்திரனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
இந்த விருப்பத்தினால் ஏற்பட்ட தவறு, அதிக காமத்தினால் ஏற்பட்ட தவறுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திரனுடைய உடல் முழுக்க பெண்ணினுடைய கண்களா போகணும் அப்படிங்கிற சாபத்தை கொடுத்துட்றாரு கௌதம முனிவர். அப்ப அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிறப்புல ராமன் பிறந்து அந்த வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கால் துகள் பட்டு அவருடைய பழைய உருவத்தை அகலிகை சாப விமோச்சனம் பெறார். அதான் இங்க சொல்லியிருப்பாங்க, கௌதம முனிவருக்கு இந்திரனின் 1000 மாதர் அறிகுறி என சாபமிட்டார். அகலிகைக்கு தசரத ராமன் கடல் துகள் கதுவ கல் உரு தவிர்த்தி என வரமளித்தார். ராமன் திருவடிகள் பட்டதும் பண்டைய வண்ணமாய் நின்றால் அகலிகை அப்படிங்கிறது அவ்வளோ அழகா சொல்லியிருப்பார். ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ராமனை பெருமையா காட்டுவதற்காக கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன்னு அகலியை சாப விமோச்சனம், ஒரு பெண்ணிற்கு சாப விமோச்சனம் கொடுக்கக்கூடிய அவருடைய கால் துகள் கூட விமோச்சனத்தை தரக்கூடியது அப்படிங்கிறத சொல்றாரு. இறுதியா நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அகலை படலத்துல மை வண்ணத்து அரைக்கி போரில் மலை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். தாடகை வதம் செய்யும் போது கை வண்ணத்தை அங்கு கன்றாரு. விஸ்வாமுத்திரன் இந்த வரிகள் கம்பனின் மைய கருத்தை விளக்குவோராக இருக்கின்றன. ராமனது திருவடிகள் மட்டுமே பாவத்தை நீக்கி புனிதத்தை அருள வல்லது. அகலிகை ராமனடி வணங்கி கௌதமன் உரையுளை அடைந்தாள். மூவரும் மிதிலை நகரை அடைந்தனர். இப்ப 3 பேரும் மிதிலை நகரை அடைவதற்கு முன்னாடி சாபத்தில் இருந்த அகலிகைக்கு சாப விமோச்சனம் கொடுத்து, தவறு அப்படிங்கிறது மாநிலருடைய இயல்பு, இவங்களை ஏத்துக்கணும் அப்படின்னு கௌதம முனிவர்கிட்ட அவங்களுடைய தர்ம பத்தினியை மீண்டும் சேர்க்கக்கூடிய இடமாக இந்த அகலிகை சாப விமோச்சனம் அடையுது. நன்றி, வணக்கம்.